எல்லார் லைஃப்லேயும் காலேஜ் டேஸ்ன்றது முக்கியமான நாட்களாகவும் மறக்க முடியாத நாட்களாகவும் இருக்கும். எல்லாரும் ப்ளஸ் டூ முடித்த உடனே ஒவ்வொரு கனவுகளோட காலேஜில் சேருவாங்க. சில பேர் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக சேருவாங்க. சில பேர் உண்மையாகவே படித்து பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு சேருவாங்க. சில பேர் கல்யாண பத்திரிகையில் பிஇன்னு போடணுன்றதுக்காக சேருவாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் எல்லாரும் சேர்றாங்கன்றதுக்காக சேருவாங்க. அப்படிப்பட்ட 4 பேர்த்தோட கதை தான் இது. எல்லார் லைஃப் மாதிரியும் ஃபஸ்ட் இயரில் ரேகிங், செகண்ட் இயரில் சீனியரோட சண்டைன்னு ஜாலியாக லைஃப் போச்சு. அப்படி இப்படின்னு எப்படியோ 4th இயரை முடித்தோம். என் கூட படித்தவங்கலாம் இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் 4 பேரும் நைட் தான் ரெஸ்யூமே ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு இன்டர்வியூ. What's your favorite color? Sir, hello? Why? I don't know why. சின்ன வயசுலேருந்தே எல்லோனா ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். Can you differentiate smart work and hard work? ஆக்சுவலி எனக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிங்கன்னா சார் அதை நானே ஃபில்அப் பண்ணி மார்னிங் சப்மிட் பண்ணால் அது ஹார்ட் ஒர்க் சார். அந்த ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி கலீக்ஸ்ட்டை கொடுத்து ஈவினிங்குள்ளே சப்மிட் பண்ணால் அது ஸ்மார்ட் ஒர்க் சார். Good. Who is the governor of RBI? ரகுராம் ராஜன். இப்போ உங்களுக்கு நான் வேலை இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என் நெகட்டிவ் அனலைஸ் பண்ணி மறுபடியும் உங்கள்கிட்டயே என்ட்ரி வருவேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கேண்டிடேட் வர சொல்லுங்கள். எல்லா கேங்லேயும் படிக்கிற பையன் ஒருத்தன் இருப்பான். என் கேங்கில் இவன் தான் அது. இவன் இன்டர்வியூவை பார்த்துட்டீங்க, எங்கள் இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணுமே, பாருங்கள். Come in. Sit down. தேங்க்யூ சார். விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா. சாரி சார், நோ சைலண்ட், ஃபர்கட் சார். நீங்கள் சைலண்டில் போடாது கூட பிரச்சனை இல்லை, ரிங் அடித்ததும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பேசுனீங்களே. என்னப்பா இது playboy@gmail.comனு வச்சுருக்கா? சார் ஃபேன்சி நம்பர் மாதிரி ஃபேன்சி இமெயில் ஐடி சார். ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி வச்சுக்க தெரியாதப்பா உங்களுக்குலாம்? உங்கள் ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார் 2500 கட்டணும் சார். வீட்டிலே வந்து கொடுத்துட்டாங்க சார். என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க? சார் 1 lakh. இப்போ ராணாமா? நோ சார், பர் மந்த். வணக்கம் சார். என்னப்பா நீ பாட்டுக்கு வந்த, என்னமோ சேர் இழுத்து போட்டு உட்காந்துட்டேன். உட்காரக்கு தானே சார் சேரு. ஒரு சேர் ஒரு மாதிரி காமிச்சு ஒருத்தன் சிரிக்கிறான், ஒருத்தன் முறைக்கிறான். எவன் என்ன எதிர்பார்க்குறானே தெரிலடா. அது ஒன்றும் இல்லை மச்சி, 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கினா அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். உங்களுக்காக பரவாயில்ல, எனக்கு எங்கே போனாலும் அந்த அரியரை பற்றி தான் கேட்குறானுங்க. விடு மச்சி, நாளைக்கு வேறு இன்டர்வியூ இருக்குது, பார்த்துக்கலாம். டேய் படிக்கிறான்டா. டேய் அதெல்லாம் காலேஜ்லேயே படிச்சிருக்கணும், இங்கே படிக்கக்கூடாது. மூர்ரா. ஆமாம், இது நம்மளுக்கு எத்தனாவது இன்டர்வியூ? டேய் கண்டிப்பாக நீ வேலை கிடச்சிரும், பாடுறா. என்னடா செருப்போட வந்திருக்க? டேய் கோட்டு போட்ட மாத்திரம் வேலை கொடுத்துருவானுங்களா? பர்ஃபார்மன்ஸ் தேவை. இன்றைக்கி பாரு என் பர்ஃபார்மன்ஸை. சார் இன்டர்வியூக்கு எப்படி வந்திருக்கீங்க? ட்ரெஸ் கோட் தெரியாதா? சார் புவர் ஃபேமிலி சார், 4 sisters சார், எஜுகேஷனல் லோன் சார், நோ ஜாப் சார், நோ மணி சார். டோன்ட் கெட் பேனிக், ஐ லுக் அட் யுவர் CV. தேங்க்யூ சார். டெல் அபவுட் யுவர் செல்ஃப். சார் மை செல்ஃப்? எஸ் அஃப்கோர்ஸ், யுவர் செல்ஃப். சார் வீட்டுக்கு நான் ஒரே பையன் சார். அம்மா செல்லம், நல்லா சாப்பிடுவேன் சார். எங்கள் அம்மா செய்கிற சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டு எதுவுமே எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டார் சார். எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார் சார். அப்போ வேலையும் உங்கள் அப்பாவை வாங்கி கொடுத்துட சொல்லுங்கள். சார் என்னப்பா அது பவர் ஃபேமிலின்னு ப்ரொஃபைல் பிக்சர்லாம் எப்படி போட்டிருக்க? ஸ்டேட்டஸ் காஃபி வித் சிக்ஸ்னு அப்டேட் பண்ணியிருக்க. காஃபி வித் சிப்ஸு சார், சிக்ஸ் இல்லை சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைப்பா, ஆளே மிஸ்டேக்கு.
உள்ளனடாச்சு ஓகே தானே? டேய் ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் நோண்டான்டா. ஃபேஸ்புக்கா? அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? மெயில் ஐடி வச்சு நோண்டான்டா. சாவடிக்கிறான். சொன்னா நம்ப மாட்டேன் நீ. டேய் நான் கூட கிளில் பண்ண 2 பிக்சர் போட்டேன்டா. வா 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 கண்டிப்பாக கிடைக்காது. டேய் நீ எங்கடா வர? நீ தான் ஃபேஸ்புக்கில் இல்லையே, உட்கார்றா. எனக்கு இனிமேலாம் வேலை கிடைக்குன்னு தோணவே இல்லைடா. எனக்கும் நம்பிக்கையே இல்லைடா. வீட்டில் கூட மதிக்க மாட்டேறான்டா. நம்ம ஊரில் அந்த வேலைக்கு ஆகாதுடா, வெளியூர் போகணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணியே ரிட்டையர் ஆகிறோம் போல். எவ்வளோ தான் அட்டன் பண்ணுறது? இதில் எனக்கு ஒரு அரியர் வேற. நான் சென்னை போகலான்னு இருக்கேன்டா. சேர்ந்துலாம் வேலைக்கு ஆகாது. அப்போ லெட்ஸ் பிரேக்கப். இன்னும் சீரியஸாக இல்லைடா நீ? இப்போ என்னடா ஒன்றா இருந்தால் வேலைக்கு தனித்தனியாக போய் தேடலான்னு சொல்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனித்தனியாக போய் தேடுவோம். செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துப்போம். சிம்பிள், முடிஞ்சு. இதுக்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அன்றைக்கி தான் நாங்கள் லாஸ்ட்டாக மீட் பண்ணோம். ஒருத்தரும் ஒவ்வொரு திசையில் போனோம். பிரிஞ்சு வேலை தேடலான்னு முடிவு பண்ணோம். வேலைன்னு நாய் மாதிரி அலைஞ்சோம். Hey, I bet you can't do it like this. Bet you can't do it like this. Bet you can't rock it like this. Bet you can't rock it like this. Hey. 1, 2, 3 to the 4. ஹலோ சார். குட் ஈவினிங் தம்பி. வீட்டை பெரியவங்க யாராவது வர சொல்கிறீங்களா? ஸோ எங்களெல்லாம் பார்த்தா பெரிய ஆளாக தெரியலையா? உங்களை பார்த்தா பெருசாக தான் தம்பி தெரியுது. வீட்டில் வயசில் பெரியவங்க யாராவது வர சொல்லுங்களேன். வீட்டில் யாரும் இல்லை, ஸ்டில் ஐ எம் சிங்கிள். ஆக்சுவலாக இந்த புக்கை பார்த்தீங்கன்னா தம்பி, இதில் ஸ்டோரிஸ், ஜெனரல் நாலேஜ், உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தம்பி. அதெல்லாம் நான் கூகுள் பண்ணியே தெரிஞ்சுக்குவேன். ஆக்சுவலாக இந்த புக்கை வெளியே வாங்கினீங்கன்னா 1500 தம்பி. இன்றைக்கி உங்களுக்கான ஆஃபர் வந்து 500 கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தம்பி இந்த ஆஃபரை. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு? ஃப்ளிப்கார்ட்டில் ஈபேலாம் எவ்வளோன்னு தெரியுமா? ஆஃபரை பற்றி ஏன்ட்ட பேசுறியா? ஓடிரு. ஹலோ, கான்டியூஸ் இன்ஃபோடெக். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ மேம்? Hello, I'm Arya. I'm calling because there's some problem with my Please laptop. wait, ma'am. I will come to my senior officer. வெங்கட்டு உங்களையும் தான். டேய் லைனில் இருக்காங்க. ஹலோ மேம். Whenever I switch it on, there's some I blue can't get you, screen ma'am. showing up. Could you please Hello? help me with that? ஹலோ. டேய் இங்கிலீஷ் பேசினா என்கிட்ட தான் ஃபார்வர்ட் பண்ணுவியா? ஃப்ளோவில் எவ்வளோ பேர் இருக்காங்களா? அறிவே இல்லைடா உனக்கு. என்னை ரெஃபர் பண்ண குருவே நீ தான்டா. உன்கிட்ட சொல்லாமல் வேறு யார்ட்டா சொல்ல போகிறேன்? ஏசி ரூமில் இருக்க நமக்கே இவ்வளோ வெறுப்பாக இருக்குது. அப்போ நம்ம டிஸ்டினரி பார்ட்டியோட நிலமை இன்னொருத்தர ஆளையே காணோம். சாயந்தரம் ஃபோன் பண்ணி நம்ம டிஸ்டினரி பார்ட்டியை ஏரியாவுக்கு வர சொல்லு, மீட் பண்ணுவோம். பசங்க என் மேலே செம்ம கோவமாக இருப்பாங்க. ஏன்னா சரியாக 2 வருஷம் கழித்து பசங்களை பார்க்க போகிறேன். 2 வருஷமாக காண்டாக்டில் கூட இல்லை. எப்படி இருக்கானுங்க, என்ன பண்ணுறானுங்க எதுவுமே தெரில. ஆனால் ஒன்று, என்றைக்காவது நான் திரும்பி வருவேன்னு நம்பிட்டு இருப்பானுங்க. எங்கள் நட்பு அப்படி. எப்பயும் மீட் பண்ணுற இடத்துக்கு அன்றைக்கி நான் போனேன். உலகமே மாறினாலும் நம்ம இடத்த மாற்ற முடியாது யாருனாலையும். ஐ எம் பேக். யார் நீ? இவரை தெரில, இவர் தான் டைட்டானிக் ஜாக்கு. நீ இன்னும் மொக்க போகிறத நிப்பாட்டவே இல்லையா? சும்மா இருடா. அவனே இப்போ தான் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். ஃபாரின் தானே மாப்பிள்ள போயிட்டு வந்த? சரக்கு வாங்கிட்டு வந்தியா? காமெடி பண்ணாதடா, தயவு செஞ்சு இங்கே கிளம்பிடு. என் மேலே கோமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனால் என்னோட அரியர் வச்சுட்டு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த சுச்சுவேஷனில் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியலடா. அதனால தான் ஃபோன் நம்பரை கூட மாற்றிட்டேன். ஆமாம், புடலங்கா சுச்சுவேஷனு. அதே சுச்சுவேஷன் தான் நாங்களும் இருக்கோம். இப்போ நான் அந்த சுச்சுவேஷனில் இல்லை. பாருடா, அப்போ சார் என்ன பண்ணுறீங்க? மேடம் இல்லை பார்க் பண்ண தான் லேட் ஆகிடுச்சு. நான் ஒன்றும் 15 மினிட்ஸில் வந்துடுவேன். நீங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே. காரு மேடமு டிரைவராடா நீ? டேய் அரியரை வச்சிருந்தாலும் நீ படித்தவன்டா. நாளைக்கே ரெசியூம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வா. ஃப்ளோரே நம்ம கண்ட்ரோல் தான். கால் சென்டர் வேலையாக இருந்தாலும் ஃபுல் ஏசி. மாதம் பிறந்தா 7500 சம்பளம். டேய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கடா. இந்த ஃபோனு வேற. குரா. டேய் இரு. ஒய்ஃபா? யார்டா ஒய்ஃபு? அந்த ஐவி பொண்ணை கரெக்ட் பண்ணிய அந்த பொண்ணா? டேய் ப்ராஜெக்ட்டு அந்த பொண்ணு தானே? ஓ, அதுக்கு தான் கல்யாணம் ஆச்சாடா. அவளை பற்றி இப்போ பேசாத.
நீ ஒன்றும் சொல்லி கிளிக்க வேணாம், நாங்கள் டேய் பார்த்துக்கோ. நான் சொல்கிறத கேளுங்கடா. ஹலோ, எங்கே இருக்க? டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், மறந்துட்டியா? டாக்டர் இன்னும் 1 ஹவரில் கிளம்பிடுவார். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. ஏன்டா அட்டன் பண்ண? யாரா அது? டேய் நான் சொல்கிறேன்டா. நீ யாருன்னு சொல்லு. அது என் ஒய்ஃப்டா. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தனியாக பிரிஞ்ச அப்புறம் வேலை தேடி நாயாக அலைஞ்சேன். வேலை கிடைக்கல. வீட்லேயும் என்னை புரிஞ்சுக்கல. சண்டை போட்டேன், தனியாக வந்துட்டேன். பசி. சென்னைக்கு போய் வேலை தேட மணி தேவைப்பட்டுச்சு. உலகத்தோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். படித்த படிப்புக்கு வேலை தேட படிக்காதவங்க வேலையை செஞ்சேன். ஒத்துக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு கதவு திறந்துச்சு. பெரிய இடம், ஆனால் டிரைவர் வேலை. ஓனருக்கு நம்பிக்கையான ஆள் தேவைப்பட்டுச்சு. என்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லி தான் வேலைக்கு செஞ்சேன். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள், அசார், நீங்கள் இன்ஜினியரிங் தானே? எனக்கு M3 சொல்லி தரீங்களா? என்னது, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? மேரேஜ்? ஷாதி? டேய் ஆமாண்டா, ட்ரூ லவ்டா. ட்ரூ லவ்வெல்லாம் இருக்கட்டும், விடுறா. உனக்கு என்ன வயசாகுது? இன்னும் வேலை கூட தேடலை. டேய் நீ வேலை தேடுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நான் வேலை கொடுக்குறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேலை எங்கள் எஜுகேஷன் ஸ்பெல்லிங் சொல்லு. ஒன்றும் மாப்பிள்ள, கோவாவில் கைடாக ஒர்க் பண்ணல, அப்போதான் இவங்க எனக்கு பழக்கம். அவள் உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். எங்கள் மாமனார் லண்டனில் ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி தரேன் இருக்காரு. டேய் டியூட், ஹாவ் மை கார்டு. டேய் கார்டில் என் கிளப் அட்ரஸ் இருக்கும். நாளைக்கு வாங்க, நிதானமாக உட்காந்து பேசலாம். நிறையா விஷயம் பேசணும்டா. பிஇ முடித்தவனுக்கு ஒரு வழி, முடிக்காதவனுக்கு 1000 வழி. பிஇக்கு மேலே உள்ள பாருக்கும் வெயிட் இருக்கு மச்சி. Hey mama, they call me Weezy, and you should be with me, I got a pocket full of reasons. Baby, I could bless you when you ain't even sneezing. When you need me, baby, I don't give a damn. I know that you made. கிளப் எப்படி? செம்மடா. ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் ஹோட்டல்னு பிஸியாக லைஃப் போயிட்டுருக்கு. இதில் கிளப்பெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ பார்ட்னர்ஸ்ட்டை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்ட்னர்ஸா? யார்டா? நீங்கள் தான்டா. என்னோடய லைஃப்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வரதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இப்போது இந்தியா இருக்க நிலமையில நம்ம படித்த இன்ஜினியரிங் கை கொடுக்குதோ இல்லையோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ரெஃபரன்ஸும் தான் கை கொடுக்கும். திரும்பி பார்க்காத. ஏன்னா மறுபடியும் நாளைக்கே ரெஸ்யூம் எடுத்துட்டு ஆஃபீஸுக்கு வா. நாளைக்கே ரெஸ்யூம் எடுத்துட்டு ஆஃபீஸுக்கு வா. ஆக்ஷன். ஏன் ஒண்ணுடா ஒண்ணுல பாருடா. ஏன் ஒண்ணுடா ஒண்ணுல பாருடா. ஏன் ஒண்ணுடா ஒண்ணுல பாருடா. நீ பாக்குறப்பா அந்த ஆக்சன் சொல்லிட்டாங்க. டேய், இங்கிலீஷ் பேசினா எனக்கு தான் பாரு புரியுங்களா? அறிவியல உனக்கு
புக்கு பார்த்தியா? ப்ளீஸ் வெயிட் மேம் ஐ கனெக்ட் டு மை சீனியர் அட்டாச். நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்ஷன். இதெல்லாம் பார்த்தா பெரிய ஆளா தெரியலையா? தெரியும். அப்போ அவனுக்கு ஓகேவா? இது மாதிரி ஓகேனா சொல்ல நான் நினைக்கிறேன். அப்போ ஃபோன் பண்ணுறது அப்போ தான் ஓகேவா? ஏய் இங்கே ஷூட்டிங் நடந்து